Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது delivery symptoms of baby number 2 இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். First babyக்கும் second babyக்கும் நிறைய difference இருக்கு. But before going into the topic, I want to thank you so much because last video ரொம்ப ஒரு பெரிய huge response நீங்க கொடுத்து எனக்கு நிறைய encouragement கொடுத்திருக்கீங்க. ஏனா வந்து ஒரு கிட்டத்தட்ட 3 years கேப்புக்கு அப்புறம் I am just uploading another video and I was very scared. நான் first video எடுத்து delete பண்ணிட்டு second video தான் நான் post பண்ணேன் and I was very scared. I don't know like how people would accept me. இருக்கிற subscribers போய்டுவாங்களோ அப்படினு ஒரு பயம் இருந்தது. But thank you so much first of all to God, next to you guys because we are growing. Thank you so much for your huge response. And இப்போ வந்து நம்ம second baby ஓட delivery symptoms பார்க்கலாம். And before that ஒரு வேளை நீங்க first time பார்க்கறீங்க அப்படினா உங்க எல்லாருக்குமே ஒரு ஹாய். என்னோட பேர் ஏஞ்சல் ஹெப்சிபா and நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஏஞ்சல்ஸ் லைஃப் சேனல். இங்க நான் நிறைய motherhood contents உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுவேன். and motherhood மட்டும் இல்ல நிறைய contents லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நீங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எந்த டைம் வேஸ்டும் உங்களுக்கு ஆகாது. ஏன்னா அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸை உங்க கூட ஷேர் பண்றதுக்கு I have listed it out. So ரொம்ப பேசிட்டு let's get into the video. So number 1 நான் எல்லா symptoms உங்க கூட ஷேர் பண்றேன். Contractions. First வந்து contractions. It was huge, heavy. Like நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி first பாப்பாக்கு எனக்கு contractions வந்து 9th monthல ஒரு 8th monthல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. பட் 9th monthல கொஞ்சம் சிவியரா இருந்தது. பட் எனக்கு வந்து இந்த contractions வந்து நான் ஆல்ரெடி போன வீடியோல சொன்ன போல எனக்கு 5th monthல contractions heavy contractions வர ஆரம்பிச்சது. It's like என்னால பியர் பண்ண முடியாத contraction and it went throughout the pregnancy. அது வந்து கடைசி 9th month வரையுமே போச்சு. and நீங்க கெஸ் பண்ணலாம் அது எவ்வளவு சிவியரா இருந்திருக்கும் அப்படினு. ஏன்னா அந்த contractions என்னால பியர் பண்ண முடியல. but still managed with a 1 year kid. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த பாப்பா என்னோட ஃபர்ஸ்ட் பாப்பாவை நான் மேனேஜ் பண்ணிட்டு இந்த பிரெக்னன்சியை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே நிறைய டயர்ட்னஸ் ஓவர் டயர்ட்னஸ் ஆயிட்டே இருந்தது. டயர்ட்னஸ் வந்து கம்மியாகும்னு நான் பார்த்தேன். பட் டயர்ட்னஸ் நிற்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு நம்மளுக்கு பேபி பம்ப் இருக்கும் பார்த்தீங்களா, அது நார்மலாக நம்மளுக்கு ஸ்ட்ரெச் ஆகும். பட் செகண்ட் பாப்பாவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரெச் ஆகும் போது அது வந்து அந்த வயிறு ஸ்ட்ரெச் ஆக அந்த வயிறு வந்து கிளியிற அளவுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். லைக் ஒரு துணியை நம்ம கிழிக்கிற போது அந்த ஒரு ஸ்ட்ரெச் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரெச்சினஸ் வந்து எனக்கு வந்து தொப்புள் பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்கின் வந்து பர்டிகுலராக ஒரே ஒரு ஏரியா லைக் வந்து என்னோட வயிறு கிளியுதோ பாப்பா அப்படியே வெளியே வந்துருமோன்ற அளவுக்குலாம் எனக்கு அந்த அளவுக்கு வந்து நான் ரொம்ப பயந்துட்டேன். ஸோ ஒவ்வொரு டைமும் வரும்போது ஓகே நான் என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இந்த ஒரு பெயின் போக நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ண அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் இந்த ப்ராப்ளம் வந்து என்னை இன்னும் சிவியர் லைக் கண்ட்ராக்ஷன்ஸ் வரும்போதெல்லாம் வந்து எனக்கு அந்த கேஸ் ப்ளோட்டிங்ன்ற விஷயம் அந்த நாட் அந்த ஸ்டிச்சிங் நாட்டில் போயிட்டு ரொம்ப ஒரு ஃபியர்ஃபுல்லான ஒரு ஜேர்னி எனக்கு இருந்தது. நான் வெளியில் யாருக்கிட்ட சொன்னாலுமே ஈவன் ஐ மென்ஷன் இட் டு த டாக்டர், அவங்க வந்து அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறைய லேடிஸ் வந்து இதை வந்து ஆல்ரெடி வந்து அனுபவிச்சிருக்கலாம். பட் இந்த சிம்டம்ஸை வந்து ஜென்ரலாக வந்து யாருமே இன்டர்நெட்டில் ஷேர் பண்ணது கிடையாது. ஸோ இட் வாஸ் சம்திங் நியூ டு மீ. ஃபர்ஸ்ட் பாப்பாக்கும் எனக்கு வந்து அந்த மாதிரி ஃபீல் ஆகலை. ஸோ செகண்ட் பாப்பாக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரொம்ப வீக்காக இருந்தேன். ஸோ இதெல்லாம் இந்த ப்ராப்ளம்லாம் ஓடிட்டு இருந்த பட்சத்தில் ஸோ இந்த பாப்பாவுக்கு வந்து எனக்கு வித்தியாசமான சிம்டம் என்னென்னா ஷார்ப் ஷூட்டிங் பெயின். இந்த எப்படி சொல்கிறது, அந்த ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு பெயின். அது டெலிவரி நெருங்க அந்த பாப்பா வந்து அந்த பெல்விஸை போய் கிட்ட இடிக்க அந்த ஷூட்டிங் பெயின் வந்து நம்மளுக்கு அதிகமாகும். எனக்கு கொஞ்சமாக தான் வந்தது. கண்ட்ராக்ஷன்ஸோட இந்த ஷூட்டிங் பெயின் கம்மி தான். பட் வந்துச்சுன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். லைக் வந்துச்சுன்னா கொஞ்சம் நேரத்தில் போயிடும். லைக் ஷூட்டிங் பெயின் அவ்வளோலாம் கிடையாது, இருந்தது ஷூட்டிங் பெயின். ஸோ இது இருந்தது. பட் அந்த டெலிவரி டைம் வந்து ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஹாஸ்பிட்டல் பேக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஹாஸ்பிட்டல் பேக்ஸில் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே பக்கா ப்ரிப்பேர்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் பாப்பாவுக்கு ப்ரிப்பரேஷனே இல்லை. செகண்ட் பாப்பாவுக்கும் அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. ஒரு புது சிம்டம் தான் சொல்கிறேன். யாருக்கு இந்த மாதிரி சிம்டம் இருந்ததுன்னு தெரியல. பட் எனக்கு இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் நல்லா தூங்கினேன் இந்த பாப்பாவுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பாப்பாவுக்கு நான் தூங்கவே இல்லை. நைட்டில் தூக்கம் வராது. ஏன்னா ப்ரீச் பேபின்றதுனால எந்த சைடு திரும்பி படுத்தாலும் வயிற்றுக்குள்ளே ஒரு பால் வச்ச மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் இந்த பாப்பாவுக்கு நான் சூப்பராக தூங்கினேன். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம தூக்கம் போயிட்டு போகுதுன்றதுக்காக அது ஒரு சிம்பிளாக என்னன்னு தெரியல. பட் நல்ல தூக்கம் வந்தது. சூப்பராக தூக்கம் வரும். சாப்பிட்ட உடனே வயிற்றில் குதின்னு குதிப்பாங்க அண்ட் எட்டி ஒதிப்பாங்க. அண்ட் ரொம்ப ஆக்டிவ் இந்த பாப்பா. ஆக்சுவலி வயிற்றில் அப்படி போட்டு நல்லா குதிப்பாங்க, எட்டி ஒதிப்பாங்க. ஸோ
நாங்கள் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணும்போது ட்ரம் எல்லாம் வாசிப்போம். இந்த ட்ரம் வாசிக்கிற சவுண்டு கேட்டுட்டு எங்கள் பாப்பா வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கிற பாப்பா நல்லா டான்ஸ் ஆடுற போலே வந்து அந்த மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் ஸோ ப்ரெஷியஸ். அண்ட் இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஸோ இதெல்லாம் போக சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த 3 சிம்டம்ஸ் இருந்தது. அண்ட் ஆல்சோ லேடிஸ் ப்ராப்ளம், ஒயிட் டிஸ்சார்ஜ் எல்லாம் எக்ஸ்ட்ரா வரும். ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் ஜாஸ்தியாகிட்டே இருந்தது. அண்ட் ஜாஸ்தினா ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. தண்ணி குடிச்ச உடனே நம்ம யூரின் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது ஒரு சிம்டம் இருந்தது. நாங்கள் எல்லாருமே மெயினாக நாங்கள் எதிர்பார்த்தது வந்து பாய் பேபி. என்ன காரணம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லாருமே வந்து பாய் பேபி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆல்ரெடி கேர்ள் பேபி பிறந்தாச்சுன்றதுனால பாய் பேபிக்கு ரொம்ப ஈகர்னஸ் ஜாஸ்தியாக ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே வந்து ஸ்டார்டட் ப்ரேயிங். இன்ஃபேக்ட் என்னோட குட்டி பாப்பா, ஃபர்ஸ்ட் பாப்பா கூட ஸ்டார்டட் ப்ரேயிங். எனக்கு வந்து தம்பி பாப்பா வேணும்னு சொல்லிட்டு அவங்களும் ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஜென்ரலாக கேட்பேன், இப்போ உனக்கு எந்த பாப்பா வேணும், தம்பி பாப்பா வேணுமா தங்கச்சி பாப்பா வேணும்னா அவள் இப்போ கூட சொல்லுவாள் எனக்கு தம்பி பாப்பா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அவளுக்கு தம்பி பாப்பானா ரொம்ப பிடிக்கும். குட்டி பாப்பா அவளே வந்து ப்ரே பண்ணுவாள். ஏன்னா ஜெபம் பண்ண சொன்னோன்னா அவளே வந்து ப்ரே பண்ணுவாள், ஏசப்பா எனக்கு தம்பி பாப்பா வேணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுவாள். அடுத்தது வந்து எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே ப்ரே பண்ண ஆரம்பித்தாங்க. பிகாஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஈகர்னஸ் ஒரு பாய் பேபி வேணும்னு சொல்லிட்டு. எனக்குமே வந்து அந்த ஈகர்னஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் மத்தியில் நம்ம இந்த டெலிவரி பண்ணுறோம். பட் பிறந்தால் வந்து ஒரு பையன் பிறக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. பட் இருந்தாலும் பெண்ணோ சரி பையனோ சரி வாட் எவர் இட் இஸ், அது மாதிரி ஏன் மைண்ட் செட் இருக்குது. பட் வந்து ஃபேமிலி சைடில் ரொம்பவே எதிர்பார்த்தாங்க பாய் பிறக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் எனக்கு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அண்ட் அது வந்து எப்படி கோப்பப் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜஸ்ட் ப்ரேயரில் வச்சாச்சு. என்னோட ஹஸ்பண்ட் ஒரு நாள் லீவ் போட்டுட்டு ஃபாஸ்டிங் கூட எடுத்து ப்ரே பண்ணாங்க. நான் ஃபாஸ்டிங் இல்லை, பிகாஸ் ப்ரெக்னென்ட்ன்றதுனால நான் ஃபாஸ்டிங் அன்னைக்கு இல்லை. ஏன்னா வந்து ஆல்ரெடி நான் ரொம்ப வீக்கு. ஸோ எனக்கு சாப்பிட்லேன்னா கை கால்லாம் தலைதெல்லாம் ஆகும்னு நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டேன். ஸோ ஹஸ்பண்ட் மட்டும் ஃபாஸ்டிங் இருந்தாங்க. அவங்க வந்து ஃபாஸ்டிங் போட்டுட்டு ப்ரே பண்ணும்போது நானும் அவங்க கூட ஜாயின் பண்ணி ப்ரே பண்ணேன். இந்த ஃபாஸ்டிங் டைமில் என்ன பண்ணேன்னா பைபிள் எடுத்து படிக்கும்போது ரேண்டமாக ஒரு அதிகாரம் எடுத்து நான் படித்தேன். அந்த அதிகாரத்தில் ஃபர்ஸ்ட் 3 வேர்ஸ் எனக்கு அப்படியே வந்து என் கூடவே ஆண்டவர் வந்து பேசின மாதிரி இருந்தது. நான் வந்து உண்மையிலே வந்து அந்த நேரத்தில் கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டில் அந்த ஸ்ட்ரெஸ்டான ஒரு டைமில் வந்து அந்த வேர்டு வந்து என்னை ரொம்பவே அந்த நம்பிக்கை எனக்கு கொடுத்தது. ஸோ வந்து என் ஸ்ட்ரெஸ் எல்லாமே அப்படியே ஷூன்னு பறந்து போச்சு. எனக்கு ஸ்ட்ரெஸ் பறந்துச்சு பிகாஸ் ஆண்டவர் வந்து எனக்கு வந்து வேர்டை கொடுத்துட்டாங்க. ஸோ பட் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து இன்னும் ப்ரே பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அவருக்கும் வந்து ஃபேமிலி சைடில் ப்ரெஷர், பாய் பேபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பையன் பிறந்துட்டு செகண்டும் பையன் பிறந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். ஸோ வந்து யாருமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஆசை. ஒரு பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கணும்ன்றது ஒரு ஆசை. ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஜட்ஜ், ஓகேவா? ஸோ வந்து அதே போல் வந்து அவருக்கும் அந்த ஆசை வந்துடுச்சு. ஸோ வந்து ரொம்ப ப்ரே பண்ணோம். ப்ரே பண்ண கடைசியில் அந்த ஸ்கேன் டைமில் நாங்கள் போனோம். ஸ்கேன் டைமில் போனால் வந்து டெலிவரி டேட்டுக்காக தான் அந்த ஸ்கேன் எடுத்தாங்க. ஸோ கடைசியில் இந்த டாக்டர் ஏன் இப்படி பண்ணாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பெரிய குண்டு மாதிரி இருந்தது எனக்கு. ஸ்கேன் பண்ணும்போது அவங்க கேட்ட ஒரு கேள்வி, கேட்ட அந்த டைப் ஆஃப் டோன் எல்லாமே எனக்கு என்ன ஜெண்டர்ன்ற போல தெரிஞ்சிடுச்சு. ஆண்டவர் கொடுத்த வேர்டும் இந்த டாக்டர் வந்து அந்த கேட்ட கேள்வி இரண்டுமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக கான்ட்ரடிக்ஷனாக இருந்தது. அண்ட் வந்து அது ஒரு ரொம்ப பதட்டத்தை உண்டாக்கிடுச்சு. என்னன்னா இப்போ வந்து நார்மலாக வந்து அவங்க செக் பண்ணிகிட்டே வந்தாங்க. அவங்க கேட்ட ஒரே ஒரு கேள்வி, ஃபஸ்ட்டு பாப்பா என்ன பாப்பான்னு கேட்டாங்க. பொண்ணு அப்படின்னு சொன்னேன் நான். அவங்களோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப டிசப்பாயிண்டிங் ரியாக்ஷனாக இருந்தது அவங்களோட ஃபேஸில். ஏன்னா வந்து நம்மளுக்கு தெரியும்ல ஒருத்தங்க என்ன மைண்டில் கேட்குறாங்க, அவங்க ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் சேஞ்ச் ஆகுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன மீன் பண்ணுறாங்கன்ற ஓரளவுக்கு நம்மளால் கணிக்க முடியும், ரைட்டுங்களா? ஸோ வந்து நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, பட் அது சில பேரால் முடியும். அண்ட் சில பேருக்கு நார்மலாகவே ஈஸியாக தெரிஞ்சிடும் அவங்க ரியாக்ஷன்ஸ்லேயே. ஸோ அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் அவங்க கொடுத்தாங்க. ரொம்ப ஈஸி ரியாக்ஷனாக இருந்தது. அது ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருந்தது. ஸோ வந்து அது வந்து நான் வீட்டில் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னப்போ அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டத்தோடு நாங்கள் எல்லாருமே வந்து பாய் பேபிக்கு எதிர்பார்த்தோம். பட் வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்த உடனே ரொம்ப வந்து கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் பேபி வந்து வெயிட் அதிகமாக இருக்கிற போல் ஸ்கேனில் காமிச்சிது. லைக் 3.25 கிலோன்ற போல் காட்டுது. அதனால நம்ம சாப்பிட்றத வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். நான் என்ன குறைச்சிக்கிட்டேன்னா, நான் ரொம்ப வெயிட் அதிகமாகிடுச்சேன்னா, இப்போயே 3.25 கிலோன்னா அப்போ நம்ம நிறையா கேள்விப்பட்டிருக்கோமே, வெயிட் ஜாஸ்தாகி குழந்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வயிறை கிழிச்சிக்கிட்டு வெளியே வந்த கதை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா சொல்லியிருக்காங்க.
ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு ஓகே நம்ம கொஞ்சம் வந்து குறைச்சிக்கலாம் சாப்பிட்றதுன்ட்டு கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டேன். லைக் ரொம்ப அதிகமாக ப்ரோட்டீன் எடுத்துக்காமல் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டேன். வந்து எனக்கு ஆல்ரெடி வந்து அவங்க சொல்லிட்டாங்க லைக் உங்களுக்கு வந்து சி செக்ஷன் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஏக்கம் நம்மளுக்கு ஒரு வேளை நார்மல் டெலிவரி ஆகலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஒரு சின்ன ஒரு அல்பாசன்னே சொல்லிக்கலாம். பட் அது ரொம்ப ஒரு ஆசை எனக்கு அந்த நார்மல் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளும் வந்து கொஞ்சம் கேரி அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை நான் இன்ன வரைக்கும் நான் மிஸ் பண்ணுறேன். பிகாஸ் அது வந்து ஒரு ஹாப்பியான தருணம். பட் அது ரொம்ப கடினமான தருணம்ன்றது எனக்கு தெரியும். பட் வந்து ஆண்டவர் வந்து யாரெல்லாம் அதை தாங்கக்கூடியமோ அவங்களுக்கு தான் அந்த பலனை கொடுக்குறாரு போல். எனக்கு வந்து சுத்தமாக தாங்க முடியாதுன்றது எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் ஒரு ஆசை நார்மல் டெலிவரியில் பாப்பா பிறக்கணும்னு ஒரு சின்ன ஆசை இருந்துகிட்டே இருந்தது. ஒரு வேளை வந்து நம்மளுக்கு சி செக்ஷன் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பாப்பா பிறந்துடுச்சுன்னா லைக் நார்மல் டெலிவரி பிறந்துடுச்சுன்னா அப்படின்லாம் வந்து கனவு உலகத்தில் மிதக்கிட்டே இருக்கிறேன். இந்த மாதிரி தான் என்னோட டெலிவரி சிம்டம்ஸ் இருந்தது. மைட் பி நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரீகலெக்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஓகே இதை நான் ரொம்ப மறக்கிறதுக்குள்ளே நம்ம எப்படியாச்சும் இதை ஷேர் பண்ணிடலாம், ஒரு டாக்குமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஒருவேளை என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ இட்ஸ் கோனா பி டெலிவரி ஸ்டோரி ஆஃப் மை பேபி நம்பர் 2. ரொம்ப டெரிஃபிக்காக ஒரு பதட்டமான ஒரு டெலிவரி ஸ்டோரி உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு நிறைய தேவை. அண்ட் ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியில் யாராச்சும் ப்ரெக்னென்சி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை வந்து டெலிவரி வந்து நெருங்கிட்டு இருக்குன்னா அவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Until then ladies, take care of yourselves and it's a goodbye from Angel Apsiba. Bye bye.